Hey guys, my name is Preeti and welcome to my channel Preeti Law. இந்த வீடியோல லாயர், சொலிசிட்டர், பேரிஸ்டர், அட்டார்னி, அட்வொகேட் இவங்களுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரீஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க அண்ட் இந்தியன் கான்டெக்ட்ல நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பத்தி நான் ரிசர்ச் பண்ணினேன் அண்ட் என்னுடைய ரிசர்ச்ல நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேனோ அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இன்கேஸ் நீங்க என்ன விட அதிகமா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல போடுங்க. பட் கமெண்ட்ல போடும்போது சும்மா பிளான்டா இது தப்பு அந்த மாதிரி சொல்லாம இது ஏன் தப்பு, இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் வேற யாரும் கமெண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தரவா ரிசர்ச் பண்ணிருக்கேன் அண்ட் அதை தான் நோட்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சோ லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னா நம்மளுக்கு தெரியும்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு, 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு. இதுல எந்த கோர்ஸ்ல நான் சேர்ந்து படிக்கிறவங்கள லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் கான்டெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் லா காலேஜ்ல இல்ல லா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம லா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க இன்னும் கிராஜுவேட் ஆகிருக்க மாட்டாங்க. அப்புறம் லாயர் அப்படின்றவங்க 3 இயர்ஸ் கோர்ஸ்லயோ 5 இயர்ஸ் கோர்ஸ்லயோ படிச்சு முடிச்சு கிராஜுவேட் ஆகியிருந்திருப்பாங்க. சோ அவங்க கண்டிப்பா ஒரு லா டிகிரி ஹோல்ட் பண்ணுவாங்க. சில கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் கூட லாயர்ஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. பட் இந்தியாவில நம்ம அப்படி சொல்றது கிடையாது. இந்தியாவில படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கியிருக்கிறவங்கள தான் நம்ம லாயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ லாயர்ன்றவங்க டிகிரி வச்சிருப்பாங்க, பட் அவங்க கோர்ட்ல ப்ளீடிங் பண்ண மாட்டாங்க, பார்ட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க, டிராஃப்டிங், ப்ளீடிங்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாம இருக்கிறவங்கள, அதாவது பிராக்டிசிங்குள்ள போகாம இருக்கிறவங்களே தான் நம்ம லாயர் அப்படின்னு இந்தியன் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அட்வொகேட் அப்படின்றவங்களும் கண்டிப்பா படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அட்வொகேட்ஸ் வந்து கண்டிப்பா என்ரோல் பண்ணிருப்பாங்க, பார் கவுன்சிலோட என்ரோல் பண்ணிருப்பாங்க டு பிராக்டிஸ் அஸ் அன் அட்வொகேட் ஆர் ப்ளீடர். இவங்களுக்கு கரெக்டா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா லைசன்ஸ்டு லீகல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பார் கவுன்சிலோட என்ரோல் பண்ணியாச்சு இல்ல, சோ அதனால அவங்க லைசன்ஸ்டு லீகல் பிராக்டிஷனரா ஆகுறாங்க. சோ அவங்க லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் இருக்கிறது மூலமா தான் அவங்க கோர்ட்ல அப்பியர் ஆக முடியும், பார்ட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா சோ சிவில், கிரிமினல் எந்த மாதிரியான கேசஸ்லயும் அவங்க அப்பியர் ஆகலாம், எந்த கேசஸும் அவங்க எடுத்து நடத்தலாம். இவங்க டிராஃப்டிங், ப்ளீடிங், கன்வென்சிங் இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ப்ளீடர்ன்றது மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு அட்வொகேட் தான். பட் அட்வொகேட்டோட ப்ளீடர் அப்படின்ற டேர்ம் வந்து கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இருக்கும். ப்ளீடர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பார்ட்டி இல்லைன்னா அவங்க கிளையன்ட்ஸ்காண்டி அவங்க கோர்ட்ல ப்ளீட் பண்ணும் போது மட்டுமே அவங்கள ப்ளீடர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்களும் டிராஃப்டிங், கன்வென்சிங் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் செய்வாங்க. அட்வொகேட், வக்கீல், ப்ளீடர் இந்த எல்லா டேர்ம்ஸுமே மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தோம்னா சொலிசிட்டர் கூட அட்வொகேட் மாதிரி தான். அவங்களும் வந்து ப்ளீடிங், டிராஃப்டிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு லீகல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றது சாலிசிட்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ், அவங்களுக்கு அந்த ஃபீல்டுல என்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து அவங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த சாலிசிட்டருக்கு அதுல ப்ராப்பரான நாலேஜ் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பேரிஸ்டரை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த பேரிஸ்டரும் சரி சாலிசிட்டரும் சரி இங்கிலாந்து இல்லைன்னா ஃபார்மல் இங்கிலாந்து காலனிஸ்ல இருந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அவங்கதான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா கூட ஃபார்மல் பிரிட்டிஷ் காலனியா தான் இருந்தது, பட் நம்ம அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்றது இல்ல. பேரிஸ்டர் அப்படின்றவங்க சாலிசிட்டர்ல இருந்து எப்படி டிஃபரன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, பேரிஸ்டர் அப்படின்றவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் லீகல் அட்வைசரா இருப்பாங்க. அவங்க எந்த ஃபீல்டுல பிராக்டிஸ் பண்றாங்களோ அதுல வந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வச்சிருப்பாங்க. அண்ட் சாலிசிட்டரை கம்பேர் பண்ணும்போது பேரிஸ்டர் வந்து ஹையர் லெவல் ஆஃப் கோர்ட்ஸ்ல வந்து அப்பியர் ஆவாங்க தேன் சாலிசிட்டர். பட் இதுல நான் சொன்ன டிஃபரன்ஸ் எல்லாமே வெறும் ட்ரெடிஷனல் டிஃபரன்ஸ் தான். பிரசன்ட் டேல வந்து இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குமே கிடையாது. யூஸ்வலி பார்த்தோம், அதாவது ட்ரெடிஷனலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிளையண்ட் வந்து டைரக்டா முதல்ல சாலிசிட்டர் தான் அப்ரோச் பண்ணுவாங்க, டைரக்டா பேரிஸ்டரை பார்க்க மாட்டாங்க. சாலிசிட்டர் வந்து பேரிஸ்டருக்கும் கிளையண்ட்டுக்கும் ஒரு லிங்க் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் பிரசன்ட் டைம்ஸ்ல இல்ல அவ்வளவா. இப்ப நம்ம கண்ட்ரில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு லைசன்ஸ் வாங்கியிருப்போம். அண்ட் அந்த லைசன்ஸ் இருந்தா மட்டுமே பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சாலிசிட்டர், பேரிஸ்டர் இதை ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ் வந்து 2 எக்ஸாம் எழுதணும். அவங்க சாலிசிட்டரும் கிளியர் பண்ணணும், பேரிஸ்டர் எக்ஸாம் ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ணாதான் அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா சாலிசிட்டர், பேரிஸ்டர் ரெண்டுத்துக்குமே தனித்தனி சிலபஸ் உண்டு. சோ அந்த தனித்தனி சிலபஸ் வச்சு அந்த எக்ஸாம்ல
அவங்க வந்து கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியும். நம்மளுடைய AIBE எக்ஸாம் மாதிரி தான் அதுவும். அண்ட் இந்தியாவில கூட சாலிசிட்டர் இல்லைன்னா பேரிஸ்டரா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் உண்டுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை பத்தி பெரிய டீடைல்ஸ் தெரியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி. அட்டார்னின்றது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. நம்மளோட அட்வொகேட் மாதிரி தான் அட்டார்னி. நம்ம இந்தியாவில எப்படி நம்ம அட்வொகேட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அமெரிக்கால அட்டார்னி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சோ ரெண்டு பேருமே சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் உண்டு. ஜஸ்ட் இந்தியாவில நம்ம அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவோம், அமெரிக்கால அவங்கள அட்டார்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவங்க சீஃப் லா ஆஃபீஸர் ஆஃப் அ கண்ட்ரி அந்த மாதிரி. அதாவது இந்தியாவில அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவிலே இருக்கிறதுல ரொம்ப டாப் மோஸ்ட் லாயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அட்டார்னி ஜெனரல் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகணும். சோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம பாத்திருக்கோம் இல்ல, அவங்க வந்து குறைஞ்சது ஏதோ ஒரு ஹை கோர்ட்ல இல்லைன்னா 2 or more ஹை கோர்ட்ஸ்ல வந்து 5 years வந்து அவங்க ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்படி ஜட்ஜா இருந்தா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகிற குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு உண்டு. இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஹை கோர்ட்ஸ்ல அவங்க வந்து 10 years அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களே மட்டுமே தான் அட்டார்னி ஜெனரலா ஆக்குவாங்க. அண்ட் இவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அட்டார்னி ஜெனரல் பத்தி ஆர்டிகல் 76 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். இவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி அவருடைய லீகல் அட்வைஸ் லீகல் ஒப்பீனியன் அதெல்லாம் கொடுப்பாரு. இவருடைய ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்தியாவில எந்த கோர்ட்லயும் சரி அவர் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடத்தலாம். இதே மாதிரியான சிமிலர் டேர்ம் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல். இப்ப நம்ம அட்டார்னி ஜெனரல எப்படி இந்தியாவுடைய சீஃப் லா ஆஃபீஸர் அந்த மாதிரி சொல்றோமோ அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றவங்க ஒரு ஸ்டேட்லயும் இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்லயும் அவங்க வந்து ஒரு சீஃப் லா ஆஃபீஸரா இருப்பாங்க. அண்ட் இவங்களே பத்தி ஆர்டிகல் 165 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுறதோடைய குவாலிஃபிகேஷனா இருக்கிறவங்க மட்டுமே அட்வொகேட் ஜெனரலா சூஸ் பண்ணப்படுவாங்க. சோ இவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல குறைஞ்சது 10 years ஜட்ஜா இருந்திருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஹைகோர்ட்ஸ்ல 10 years அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். சோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து கேன் பிகம் அன் அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரலோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கவர்னர். அட்டார்னி ஜெனரலுக்கு நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்ல, சோ இவங்களுக்கு வந்து கவர்னர். இவர் யூஸ்வலி ஹைகோர்ட்ல வந்து ஸ்டேட் காண்டி அப்பியர் ஆவாரு. அடுத்து பார்த்தோம்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் PP அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. சோ பிபியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டியூட்டி வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல ஸ்டேட்க்கு அகேன்ஸ்டா யாராவது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல அப்பியர் ஆவாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகணும்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஸ்பெசிபிக் எக்ஸாம்ஸும் கிடையாது. அவங்க ஜஸ்ட் அந்த ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரபிளா இருக்கிறவங்க அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கள மட்டுமே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. அண்ட் இவருடைய டென்யூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பார்ட்டி எவ்வளவு நாள் ரூலிங்ல இருக்காங்களோ அவ்வளவு நாள் இவரும் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ரூலிங் பார்ட்டி அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டை கோர்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ப்ளீடர். இதுவும் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரியே தான். கவர்மெண்ட் ப்ளீடரை GP அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க எப்படி வந்து அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி கிரிமினல் சைட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்றவங்க சிவில் சைட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உண்டு, APP அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. சோ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணா மட்டுமே அவங்க APP ஆக முடியும். அன்லைக் PPக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது, APPக்கு எக்ஸாம் உண்டு. அது கிளியர் பண்ணாதான் அவங்க APP ஆவாங்க. சோ APP ஆகிறதுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்க மோஸ்ட்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அப்பியர் ஆவாங்க. வேரல்ஸ் PP அப்படின்றவங்க வந்து செஷன்ஸ் கோர்ட்ல அப்பியர் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் உண்டு, ADP அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. சோ இவங்க வந்து கோர்ட்லயோ பார்ட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணியோ அப்பியர் எல்லாம் ஆக மாட்டாங்க. பட் இந்த ரிலேட்டடா அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த கேஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஒப்பீனியன் அட்வைஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் ஸ்டேட்டோட பிஹாஃப்காக தான். ஸ்டேட்க்கு அதாவது ஸ்டேட் சைட்ல யார் ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அட்வைஸ் ஒப்பீனியன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ADP அவங்க பண்ணுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் கவுன்சில், இதனால நம்மளுக்கு தெரியும்ல. சோ பார்ட்டிஸ் டிஃபென்ஸ் பண்றவங்கள நம்ம வந்து டிஃபென்ஸ் லாயர் இல்லைன்னா டிஃபென்ஸ் கவுன்சில், டிஃபென்ஸ் அட்வொகேட், டிஃபென்ஸ் அட்டார்னி அந்த மாதிரி சொல்லுவாங்க.
டிஃபென்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி அவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இல்லைன்னா டிஃபெண்டன்ட் சைட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெப்ரசென்ட் பண்ணாதான் அவங்களை வந்து நம்ம டிஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் அட்டார்னி அப்படின்லாம் சொல்லுவோம். அதர் தேன் தட் டிஃபென்ஸ் அட்வொகேட் இவங்க ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டு பேருமே சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் இவ்வளோ நோட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை இதை விட அதிகமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது இல்ல இது இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கூட கமெண்ட்ல போடுங்க. பட் பிளண்டா இது தப்பு இது சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்லாம இது ஏன் தப்பு இது ஏன் சரியில்லை இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் புரியும். பிளஸ் யாராவது கமெண்ட்ஸ் ரீட் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் புரியும். So that's it for this video. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். Bye.